கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 32 அதிகாரம் 41 வசனம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, ஒருவேளை எனக்கு நிரந்தர வேலை இல்லை, நிரந்தர ஆசீர்வாதம் இல்லை, நிரந்தர தொழில், நிரந்தர வியாபாரம், நிரந்தரமான ஒரு ஊழியம், நிரந்தரமான ஒரு படிப்பின் காரியம், படித்துவிட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தர வேலை இல்லை என்று சொல்லி இங்கும் அங்குமாக வேலைக்காக, வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக, குடும்ப காரியங்களுக்காக, ஊழியங்களுக்காக, சரீர பலவீனத்தின் நிமித்தம் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டு நிரந்தர ஆசீர்வாதம் இல்லாதபடி ஒருவேளை இன்றைக்கு காணப்படுகிறீர்களா? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. இதோ இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நன்மை செய்து நம்மை நிரந்தரமான ஒரு இடத்துல நிரந்தர ஆசீர்வாதத்தை கொடுத்து, நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு தொழில், நிரந்தரமான ஒரு ஊழியம், நிரந்தரமாக படித்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை தந்து இந்த நாட்களில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் இருக்கிறதை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவாராம். உலகம் அல்ல, உலக மனிதர்கள் அல்ல, தேவனே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்து நம்மை நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.